அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதியன்று எழுதவிருக்கின்ற NMMS தேர்வு மிக முக்கியமான உங்களது வாழ்க்கையிலே மிக ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் எட்டக்கூடிய ஒரு தேர்வு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த NMMS இந்த தேர்வுல ஏற்கனவே நீங்க எல்லாமே ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க இதுவரையிலும் நீங்க முயற்சி எடுக்காம இருந்திருந்தாலும், இல்ல ஆல்ரெடி நீங்க முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருந்தாலும், இங்க குடுக்குற இந்த ஒரு 30 டேஸ் ஒரு பிளானர் நிச்சயமா உங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற இது முக்கியமாக ஒரு உதவக்கூடிய ஒரு 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 நிகழ்வாக இருக்கும். பை த பை நம்ம சேனல் AKR அகாடமி இது மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். 30 நாட்களுக்கு 30 வீடியோ. இந்த வீடியோ லெசன் மூலமா உங்களுக்கு நாங்க வந்து இங்க உங்களுக்கு ட்ரெய்னிங் பண்ணிட்டு வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் என்னன்னா, உங்களுக்கு அந்த இதோட ஷெட்யூல் வந்து நம்ம இதுல பிடிஎஃப்ல நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் போனேன்னா, அதுல கூகுள் டிரைவ் இருக்கும். அத நீ கிளிக் பண்ணேன்னா, உங்களுக்கு இதோட ஷெட்யூல் 30 டேஸ்ல என்னென்ன பிளான்ங்கிறது வந்துரும். 2வது வந்து, இதுல நீங்க பார்க்குற அத்தனை ஒரு கேள்வியிலயும் நாம என்னன்னா, ஜெனரலா ஒரு எம்சிக்யூ மட்டும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இல்லாம, சப்ஜெக்ட்ல இருக்கிற அத்தனை இதுலயும் நீங்க புரியிற மாதிரி, அதாவது உள்ள இருக்கிற கான்டென்ட் ஃபுல்லா புக் இன்சைட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங்கோட குடுத்துட்டு, அப்புறம் புக் பேக் ஆன்சரையும் நாம சால்வ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, அது ரிலேட்டடா ஒரு MCQ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் உங்களுக்கு கிடைக்க போறோம். உங்களுக்கு மல்டி போனஸான உங்களுக்கு கிடைக்குது. ஆகவே நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிரலன்னா, நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நேரத்த வந்து வீணாக்காம இன்னிலிருந்து 30 டேஸ்க்கான அத்தனை உங்களுக்கு பிளானரும் உங்க மொபைல்ல வந்துரும். ரெகுலரா பாருங்க. அத வந்து வொர்க் அவுட் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபார்மட் கொஸ்டின் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் ஆகும் இல்லையா? ஓகே. அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் வணக்கம். இப்ப நம்ம வீடியோவுக்கு போலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேல நாம குடுக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டோட்டலா நான் வந்து டிவைட் பண்ணி குடுத்துருக்கிறோம். இப்போ இந்த லெசன்ல நாம இன்னைக்கு பார்க்கிறது எஸ்பெஷலி மெஷர்மென்ட். அதாவது இந்த அளவைகள் இல்லையா? இந்த அளவீடுகள் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்ட் 2மே கம்பைனா ஃபர்ஸ்ட் வந்து 7th நம்ம பார்க்கலாம். 7th முடிச்ச அப்புறம் 8th பார்க்கலாம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்டோட இதோட கன்டினியூட்டி வந்து ஒரு சோசியல்லையும் ஒரு லெசன் வந்துரும். ஜியோகிராஃபியும் ஒரு லெசன் வந்துரும். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவுல மெஷர்மென்ட் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. செகண்ட் வந்து சோசியல்ல 1, ஜியோகிராஃபில 1, அதே நேரத்துல சிவிக்ஸ்ல கூட எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டேலயே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஏன்னா 30 டேஸ் பிளானர்ல அது முடிக்கணும் இல்லையா? ஃபுல் போர்ஷன் வந்து நம்ம முடிக்கணும். 7th ஸ்டாண்டர்ட்ல 3 டைம். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அப்புறம் 8த்ல வந்து நவம்பர் வரைக்கும் 2 டைம்ல வச்சுக்கலாம். இந்த 5 டைம் இந்த புக் வந்து நம்ம இங்க முடிக்க போறோம் இந்த 30 நாள்ல. ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இதுல நீங்க 7th ஸ்டாண்டர்ட் நம்ம இங்க பார்த்துட்டு வரலாம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுல நீங்க 6த்ல படிச்சது ஓரளவுக்கு இங்க பேசிக் கொஞ்சம் யூஸ் ஆகும். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு நம்ம எத பத்தி குடுக்க போறோம்னா, மெஷர்மென்ட்ல என்ன இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, மெயின் பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் யூனிட். இது வந்து அடிப்படையான அளவுகள் எது எது, அப்புறம் வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது வந்து நமக்கு ரொம்ப இங்க முக்கியமா நமக்கு பார்க்க போறோம். செகண்ட் அடுத்ததா பார்க்கும் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டிரைவ்ட் யூனிட்ஸ்ங்கிறது என்ன? அப்புறம் இதுல வந்து செப்டன் வந்து இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம். அப்புறம் இதோட ஏரியா வந்து எப்படி மெஷர் பண்றோம்? ஏரியா வால்யூமுக்கு வால்யூம்ங்கிறது என்ன? அப்புறம் வால்யூம் வந்து ரெகுலர் ஷேப் எப்படி பண்ண போறோம்? இர்ரெகுலர் ஷேப்புக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ண போறோம்? அப்புறம் இதே போல அதோட யூனிட் எல்லாமே இங்க வந்துரும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸா நம்ம லெசன்ல கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட். இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது நெறைய பொருட்கள் திங்ஸ் வாங்குறோம் இல்லையா? அது எது எதுலாம் பார்க்க போறோம்னா, குறிப்பாக வந்து வெஜிடபிள் ஃபுட் வாங்க போறோம். இது எதுல நான் வாங்குறேன்னா, மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர். இந்த 4 நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர். இதுல தான் நாம வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் ஃபைனலா பார்த்தா இந்த வால்யூம். இந்த வால்யூம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்ப பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ங்கிறது இத்தனையும் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் எல்லாமே இங்க வந்துரும். இப்போ இத வந்து ஒவ்வொன்னுத்துக்குமே
ஒரு மெஷர்மென்ட் ஒரு யூனிட் இருக்குது. இதுல பார்த்தா கிலோமீட்டர். இது வந்து கிலோமீட்டர் வந்து எதுக்கு நாம யூஸ் பண்றாங்கிறது நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுல நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸும், டெரைவ்ட் குவான்டிட்டீஸ் நம்ம இங்க ஜெனரலா 2 டைப்ஸ் நாம இங்க இது பண்ணலாம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து இதுல கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கிறது கூட உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப இதுல வந்து 2 டைப்ஸ்ல வந்து ஃபண்டமெண்டல்ங்கிறது என்ன? டெரைவ்ட் குவான்டிட்டீஸ் என்ன? இப்ப இதுல ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பாருங்க. The set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities. அதாவது ஒரு அளவு இருக்குது. அது எந்த ஒரு மாற்று அளவுனாலயும் நம்மளால குறிப்பிட்ட சொல்ல முடியாம ஒரு அளக்க முடியாத அது ஒரு பேசிக் இருக்குது இல்லையா? இதுதான் நமக்கு என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் என்னன்னா லென்த், மாஸ், டைம் இது 3 நாங்க ஃபண்டமெண்டல் யூனிட். இது எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு 4 ஒரு யூனிட் குடுத்துருவாங்க. இதுல வந்து விச் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் யூனிட். அப்படிங்கும்போது இது ஃபண்டமெண்டல்ங்கிறது டிரைவ்ட் யூனிட்ஸ் என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அதாவது ஃபண்டமெண்டல்ங்கிறது அதில் அந்த குறிப்பிட்ட அந்த அளவு வந்து வேற எந்த ஒரு அளவாலையும் நம்மால குறிப்பிட முடியாது. டிரைவ்டுன்னா அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ட வச்சுட்டு அத வந்து பேஸா பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தரா நாம என்ஹான்ஸ் பண்றோம் இல்லையா? அது வந்து மிகைப்படுத்தி சொல்லலாம். இல்ல அத விட கம்மி சொல்லலாம். இது வந்து குடுக்குறது வந்து இந்த டிரைவ்ட் யூனிட்ஸ் குடுக்குறான். இப்போ இந்த இந்த யூனிட்ல வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து பாரு 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எத்தனை இருக்குதுங்க? 7 இருக்குது. இத நீங்க பார்க்குறீங்க. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. அப்போ இது 7ல் இருக்கிறத இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நீங்க பார்க்குறீங்க. இதோட அலகு பாருங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து மீட்டர், மாஸ்க்கு வந்து கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்ட்ஸ், டெம்பரேச்சர் வந்து கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் பார்த்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் மோல், லுமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது இது கேண்டில். அதாவது ஒளி செறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது கேண்டிலா இது வந்து சிடி. இது கூட ஈக்குவேஷன் கூட நீங்க சிம்பல் கூட நீங்க பார்த்துறீங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் இந்த டிரைவ்டுங்கிறது என்ன? இப்ப ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அது பேசிக் குவான்டிட்டி. அதுல வந்து 7 வகையான இருக்குது. இப்போ டிரைவ்டு பார்க்கும்போது பாருங்க, இது அண்டர்லைன் பண்ணி பாருங்க. ஆல் அதர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் which cannot be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantity are known as derived. இதுதான் என்னன்னா quantity which can be obtained அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது? எது மூலமா கிடைக்குதுன்னா, இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ட நம்ம ஆல்ரெடி இந்த இருக்குல்ல, இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்றது மூலமாவோ, இல்ல டிவைட் பண்றது மூலமாவோ, இல்ல நாம இது நம்ம எந்த ஒரு ஒரு டிரைவ்ட் பண்ணும்போது, இது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டியா நமக்கு வந்துருது. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஏரியா அண்ட் வால்யூம். கீழ வந்து இது என்னது? இது கரஸ்பாண்டிங் யூனிட் வந்து டிரைவ்ட் யூனிட்ஸ நம்ம கொண்டு வந்துரலாம். இப்ப இதுல வந்து எத்தன வகை என்னென்ன இருக்குது பாருங்க. ஏரியா வந்து இதுன்னா லென்த் அண்ட் பிரெட்த் இல்லையா? இப்ப இதுல நீங்க பாத்து இதுல வந்து பிரெட்த் இருக்குதுங்களா? இப்போ லென்த் இருக்குது இல்லையா? இப்ப இந்த லென்த்த வச்சு இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டிரைவ் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி நமக்கு வருது. இதோட யூனிட் வந்தன்னா 2 யூனிட் இருக்குது. இது வந்து எம் ஸ்கொயர். வால்யூம் பாருங்க. வால்யூம் வந்து என்னன்னா லென்த், பிரெட்த் அண்ட் ஹைட். இது 3 வரும்போது வால்யூமா மாறிருது. ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து எம்எஸ் பை எஸ் இது. அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டையும் டைம் பார்த்து சி வந்துரும். அப்ப டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். இது வந்து இந்த ஒரு 3, 5 வந்து ரொம்ப முக்கியமான டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்ல நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து நாம அது எந்த விதமான ஒரு நம்ம வரையறுக்க முடியாது. ரொம்ப பேசிக்கானது. அதுல வந்து 7 வகையா இருக்குது. இந்த 7 தான் நீங்க பார்க்குறீங்க. இப்ப டிரைவ்டுங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட்ட வச்சுட்டு, அத நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இல்ல ஒரு அடிஷன் பண்ணலாம். இல்ல டிவைட் பண்ணலாம். ஏதோ ஒரு வகை ஒரு ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து ஒரு யூனிட் குடுத்துட்டு, அது மூலம் வரது டிரைவ்டு குடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, வால்யூம், ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ், டென்சிட்டி இதெல்லாம் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி வந்துரும். அதோட சிம்பல் வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்ப யூனிட்டி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஏரியா பாருங்க. ஏரியா வந்து நீங்க சிம்பிளா நீங்க சொல்றதுன்னா, ஒரு ஏரியா வந்து லென்த் அண்ட் பிரெட்த். இதுதான் நம்ம ஏரியா நம்ம கவர் பண்றோம். இப்போ இந்த யூனிட் ஆஃப் த ஏரியா வந்து என்ன எம் ஸ்கொயர் இல்லையா? இந்த எம் ஸ்கொயர் வந்து இது வந்து நீங்க பின்னாடி வந்து எம்சிக்யூலயும் வரும், புக் பேக்லயும் வரும். நீங்க அத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்கு பாருங்க. இப்ப ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பாருங்க. 10 ஸ்கொயர் இருக்குது இல்லையா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 எம். அதாவது ஒவ்வொன்னுமே 1 மீட்டர் இருக்குது. 1 மீட்டர்ல 10 ஸ்கொயர். 10 சதுரங்கள். அப்ப இதோட ஏரியா என்னன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சீங்களா? என்னன்னா 10 × 1 ஈஸியா நீங்க மல்டிப்ளை சொல்லிடுறீங்க. ஆனா, இது எப்படி ஒரு யூனிட்டா ஒரு வரைமுறையா போடணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்னா, சைடு இன்டு சைடு இல்லையா? இது ஏ ஸ்கொயர்ன்னு சொல்லலாம். அப்ப இந்த மாரி சைடுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சைடு எவ்வளோ 1 எம் இல்லையா? இன்டு 1 எம். அப்ப என்ன 1 எம் ஸ்கொயர் வருது இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர் மீட்டர் வந்துருது இல்லையா? இப்போ ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர் என்ன வருது? 1 எம்ங்கும்போது 1 எம் ஸ்கொயர் வந்துருது. இப்போ இது எப்போ எத்தன ஸ்கொயர் இருக்குது நமக்கு குடுத்துருக்காங்க? 10 ஸ்கொயர் குடுத்துருக்காங்க. இப்போ 10 ஸ்கொயர் குடுக்கும்போது, இந்த 10 ஸ்கொயர்ல என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர் வந்து 1 × 10 இல்லையா? அப்ப 10 ஸ்கொயர் மீட்டர். இதுதான் நம்ம ஏரியா குடுக்குறோம். இத வச்சு இது வந்து நீங்க என்ன கேட்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் வருமா? டிரைவ்ட் யூனிட் வருமா? அப்படின்னா,
இந்த ஏரியா வந்து டிரைவ்டு குவான்டிட்டி வரும். ஏன்னா நம்ம இங்க வந்து சைட் இருக்குது இல்லையா? இந்த இதில் பரப்பில் இருந்து நாமோ அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப் இது ரொம்ப ஈஸி. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஏரியா வந்து ரெகுலர் ஷேப் இருக்குது இல்லையா? ரெகுலர் ஷேப் வந்து நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது எப்படின்னா கால்குலேட்டிங் யூஸ் இந்த ரிலவென்ட் ஃபார்முலா. இதே ஃபார்முலா வச்சு நம்ம ரெகுலர் ஷேப் கண்டுபிடிச்சுக்கலாம். சரி இப்போ இந்தந்த ஏரியாவுல வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஷேப்புக்கெல்லாம் கொண்டு வரல பாருங்க. இந்த டயகிராம் பாருங்க. இது என்னவா இருக்குது? ஸ்கொயரா இருக்குது. ஸ்கொயருக்கு ஏரியானா A இன்டு A ஸ்கொயர். இது வந்துன்னா ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் ஏரியா வந்து லென்த், பிரெத். இது வந்து இதுலயும் அதே 2 இது இருக்குது. ஆனா A வராது. இதுல வந்து ஒரு சைடு வந்து நீளம் டிஸ்டன்ஸ் அகலமா நீளமா இருக்கிறதுனால இது வந்து L அண்ட் B. இது தெரியும் உங்களுக்கு. சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா பை R ஸ்கொயர். அப்புறம் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது இதோட இது வந்து என்ன இதுல வந்து 3 அளவு நமக்கு தேவைப்படும். என்ன B அண்ட் H இல்லையா? இப்ப இது வந்து பாருங்க. இது வந்து உயரம் இருக்குது. அடிமட்டம் அடிப்பக்கம் இருக்குது. அப்புறம் இதோட சாய் இந்த இருக்கிறதுனால இதுல ஆஃப் இன்டு B இன்டு H. இது வந்து 3மே நமக்கு இது வரையும் என்ன உயரம் தேவைப்படுறதுனால இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம டெக்னிக் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இங்க ஒரு ஏரியா ஒரு சும்மா ஒரு சொன்ன ஒரு கணக்கு பாருங்க. இப்போ ரெக்டாங்கிள் வந்து லென்த் வந்து 12 மீட்டர், பிரெத் வந்து 14. அப்ப இதோடைய ஏரியா என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஃபாலோயிங் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர். இது வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள். சரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ரெக்டாங்கிள் பார்க்கலாமா? இப்போ ரெக்டாங்கிள் பார்க்கும்போது கொடுங்க. ரெக்டாங்கிள் என்னன்னா நமக்கு என்ன தேவை? L இன்டு B இல்லையா? L இன்டு Bல வந்து என்ன ஆகும்? Lங்கிறது என்ன? லென்த், Bங்கிறது 4. அப்போ 12 இன் 4 48 m ஸ்கொயர். ஈஸியா நமக்கு முடிஞ்சது. இப்போ ஏரியா வந்து சர்க்கிள்க்கு என்ன வருது? பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 22/7. ஆர் வந்து ரேடியஸ் ஆரோட வேல்யூ என்ன? 7. 7 இன்டு 7. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறது 154 m ஸ்கொயர். இப்போ ஏரியா வந்து ட்ரையாங்கிள் வந்து நமக்கு என்னென்ன வேணும்? BH இல்லையா? BH வரும். அதுக்கு முன்னாடி ஹாஃப் போகணும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இதில் வர்றதுனால இந்த ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 6, ஹைட் வந்து 8, இது 24 m ஸ்கொயர். இது வந்து நம்ம ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம் இல்லையா? சரி இப்போ ரெகுலர் ஷேப்பில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இர்ரெகுலர் ஷேப் கொடுத்தேன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை பாருங்க. இது டெய்லி லைஃப்ல வந்து என்கவுண்டர் மெனி இர்ரெகுலர்லி ஷேப் பார்த்தோம் இல்லையா? இர்ரெகுலர் இந்த ஷேப் பார்க்கும்போது இது நமக்கு என்னடாகும் பாரு. இந்த ஆப்ஷன் என்னென்ன இர்ரெகுலர் ஷேப்ல லீவ்ஸ் இருக்குது, மேப்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது, ஸ்டார், ஃபிளவர்ஸ், பீகாக், ஃபெதர் எல்லாம் இந்த இது எல்லாமே இர்ரெகுலர் ஷேப் இருக்குது இல்லையா? இதை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இது வந்து நான் டேக் எ லீவ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ட்ரீஸ் எடுத்துட்டு இங்க கொடுக்கும் போது இதுல ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா நம்ம அந்த லீஃபை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் ஷீட்ல வைக்கிறோம். இதை வந்து அவுட்டர் வந்து நம்ம வரைகிறோம். அவுட்டர் வரைஞ்ச உடனே அதுல வந்து ஃபுல் சர்க்கிள் இருக்குது இல்லையா? எவ்வளோ வந்து டோட்டல் ஃபுல் சர்க்கிள் இருக்குதோ, ஃபுல் ஸ்கொயர் இருக்குதோ அதை வந்து அதை வந்து என்னன்னா நம்ம டோட்டலா அது எழுத போறோம். அப்புறம் எவ்வளோ ஆஃப் ஸ்கொயர் அரைவாடு இருக்கு இல்லையா? அந்த சதுரத்துல ஆஃப் எடுக்கிறோம். அப்புறம் அதுல கால் எடுக்கிறோம். அப்புறம் முக்கால் எடுக்கிறோம். இதெல்லாமே 3/4, 1/2, அப்புறம் 1/4 எல்லாம் எடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இதுதான் இதோட அப்ப ஏரியா ஆஃப் த லீஃப் வந்து நாம இங்க இந்த கொடுக்குற ஃபார்முலா பாருங்க. அப்ராக்சிமேஷன் ஏரியா ஆஃப் த லீஃப்ல நாம என்ன இங்க கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? எம். அதாவது எம் என்ன ஃபுல் ஹோல் இது வந்து ஃபுல் எடுத்துக்கிறோம். இது வந்து முக்கால் 3/4ங்கிறது நம்ம வந்து 75% கவர் ஆகிறது. இது வந்து 50% கவர் ஆகிற பிளேஸ். இது வந்து 25%. அதை வந்து காலு, அரை, முக்கால். இது வந்து ஹோல். இது வந்து ஹோல். சரியா? அப்போ இதெல்லாம் கூட்டும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? இதோட சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த ஸ்கொயர் வந்து 10 வந்து ஃபுல் ஸ்கொயரா இருக்குது. இந்த முக்கால்ல வந்து ஒரு 5 இருக்குது. ஆஃப்ல வந்து ஒரு 6 இருக்குது. கால்ல வந்து ஒரு 8 இருக்குதுன்னா இப்போ 8 இதுக்கு வந்து 4ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது 6 இருந்துன்னா இப்போ 6 வந்து என்னாகும்? ஆஃப் ஸ்கொயர் இல்லையா? இது வந்து 3 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 8 + 3 எவ்வளோ? 11. இந்த முக்கால் இருக்கும்போது இது ஒரு 4 இருக்குதுன்னா இல்லை ஒரு இதுலயும் ஒரு 6 வைங்க. அப்போ ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதுல வந்து 6 வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2, 4 இல்லையா? 1, 3, 4. அப்போ 4.5 கணக்கு. இப்போ இதெல்லாம் டோட்டலுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்து நம்ம சிஎம் ஸ்கொயர் இது வந்து இல்லை நம்ம இங்கே போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ இந்த மெத்தட் வந்து என்ன ஆகுது பாருங்க. திஸ் மெத்தட் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் ஆல்சோ இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இது ஆனால் இதே இந்த மெத்தட் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ அடுத்தது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம் வீட்லயே. இப்போ அடுத்தது இப்போ வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு இங்க பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து வால்யூம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து என்ன வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை எ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இது வந்து வால்யூம். என்னன்னா 3 டைமென்ஷன் என்ன? சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா என்னென்ன பாருங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா கியூபிக் மீட்டர் ஆர் எம் கியூப். இது வந்து இதோட
மீட் வந்து இப்போ வந்து வால்யூம் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு இந்த கியூபோட இது வால்யூமோட நம்ம ஃபார்முலா இங்கே பார்த்துக்கலாம். கியூப் வரும்போது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து 3 இந்த 3Dல இருக்குது இல்லையா? இது வந்துன்னா சைட் இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு ஏ. இது வந்து ஏ கியூப். அப்புறம் இது வந்து கியூபாய்டு லென்த் பிரெத் அண்ட் ஹைட் இல்லையா? இப்போ நம்ம ரெக்டாங்கிள் பார்க்கும்போது லென்த் அண்ட் பிரெத் மட்டும் பாடி எல்பி மட்டும் பார்த்தோம். கியூபாய்டு வந்து அதில் உயரம் இருக்குதுனால ஹைட்டு இங்கே எல்பி ஹெச்ல இங்கே வந்துடுது. அப்புறம் ஸ்பியர்ல பார்க்கும்போது இதே தான். இதுல வந்து அங்கே வந்து பையார் ஸ்கொயர் பார்த்தோம். எதுக்கு? வட்டத்தோட பரப்பளவுக்கு ஸ்கொயருக்கு. இது வந்து ஸ்பியர் கோளம் இருக்கும்போது இதுன்னா 4/3 வந்து முன்னாடி நம்ம ஏட் பண்ணிடுறோம். சிலிண்டரும் அதே தான். இது வந்து பையார் ஸ்கொயர் அங்கே வட்டத்தில் பார்த்தோம் இல்லையா? இது உயரம் இருக்குதுனால இந்த சிலிண்டருக்கு என்ன ஆயிரும்? பையார் ஸ்கொயர் ஹெச். இது எல்லாமே நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா இங்கிருந்து கொஸ்டின் வந்து நிச்சயமா வரும். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது வால்யூம் ஆஃப் லிக்யூட். இப்போ லிக்யூட்ல வந்து நம்ம என்ன சார் பண்ண அப்படின்னா லிக்விட் ஆல்சோ ஆக்குபைட் பை சம் ஸ்பேஸ் இல்லையா? ஏன்னா ஆல்சோ இதே வால்யூம் இதுவும் இதே மாதிரி அந்த வால்யூம் இருக்குது. இதுல வால்யூம் பார்க்கும்போது இதுல மெஷரிங் கண்டெய்னர் பாருங்க. இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இதை வந்து என்ன அப்படின்னா இதோட லிட்டர் வந்து இது வந்து அடிக்கடி கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து 1 லிட்டர் = 1000 cc ஆர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ 1000 ml இருந்ததுன்னா 1 லிட்டர்ல நம்ம இங்க வால்யூமை இங்க கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து இரகுலர் ஷேப்புக்கு இந்த மெத்தட்லையும் நம்ம இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தட் நம்ம இது எவ்வளவு வந்து வாட்டர் இங்க போடுறீங்க ஒரு பீக்கர்ல. அப்புறம் நம்ம என்ன வால்யூம் வந்து இரகுலர் ஷேப்ல வந்து நம்ம வால்யூம் மெஷர் பண்றோமோ அதை வந்து ஒரு ரோப்ல கட்டிட்டு உள்ள வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். உள்ள வந்து நம்ம உள்ள பண்றோம் இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ எந்த அளவுக்கு வாட்டர் வந்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு அதோட வால்யூம் நம்ம இங்க சிசிஎல் கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ அது விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்போ மெஷர்மெண்ட்ல என்னென்ன யூனிட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட் ஒரு மைண்ட் மேப்பை பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ல பாருங்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், பிசிக்கல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இல்லையா? இப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வந்து 2 பிரிவுது. ஃபண்டமெண்டல் டிரைவ்டு நம்ம பார்த்தது. ஃபண்டமெண்டல் நம்ம வந்து 7 அளவு பார்த்தோம். டிரைவ்டு வந்து நம்ம வால்யூம் ஏரியம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ல வந்து என்னென்ன இருக்குதுன்னா ஏரியா, வால்யூம், பர் டென்சிட்டி இதெல்லாம் வந்து இதில் பார்த்தோம் இல்லை? இதில் வந்து எங்கே வரும்? இந்த டிரைவ்டு யூனிட்ஸில் ஏரியா, வால்யூம் இதில் வந்துடும். ஃபண்டமெண்டலில் பாருங்க இந்த ஏரியாவில் என்னென்ன ஏரியா பார்த்தோம்? ஏரியா ஆஃப் த ரெகுலர் ஆப்ஜெக்ட், ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் 10 மில்லி. இது எப்படி மெஷர் பண்ணோம்? இதுல வந்து கிராஃபில் நம்ம மெஷர் பண்ணோம். வால்யூம் பாருங்க. வால்யூம்ல வந்து வால்யூம் இதுவும் அதே தான். ரெகுலர் ஆப்ஜெக்ட், அப்புறம் ரெகுலர் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், அப்புறம் வால்யூம் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? வால்யூம் ஆஃப் லிக்விட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மெஷரிங் சிலிண்டர், அப்புறம் லிட்டர் அண்ட் இட்ஸ் மல்டிபிள்ஸ் இது ரெண்டுமே பார்த்தோம். வால்யூம் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இது நம்ம ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ல அதுதான் நம்ம இங்க பார்த்தது. இந்த ஆர்கிமிடிஸோட இதுதான் இந்த மெத்தட் தான். எந்த அளவுக்கு வந்து வாட்டரை அதோட வால்யூம் தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இது அந்த யுரைக்கான் கண்டுபிடிச்சு போனார் இல்லையா? யுரைக்கான் சொல்லி அப்ப இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இங்க ஃபாலோ பண்ணிடுறோம். டென்சிட்டியில வந்து டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி இதை வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் வெரி லாங் டிஸ்டன்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து 2 யூனிட் இங்க இருக்குது. ஒன்று வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ரெண்டாவது லைட் இயர். இப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது என்ன, லைட்ங்கிறது என்ன, இதோட அளவு என்ன, இதோட அளவு என்ன, எப்படி மெஷர் பண்ணி நமக்கு பார்க்க போறோம். இப்போ இது வந்து டென்சிட்டி ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல், இதை வந்து நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல பார்க்குறோம். இது வந்து ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி, வால்யூம் அண்ட் மாஸ் வந்து இதெல்லாம் இது வந்து டென்சிட்டி ரிலேட்டட். இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டென்சிட்டியில டெஃபினிஷன் டென்சிட்டி பார்த்தோம். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல். ஏன்னா இவனுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லா பொருளுமே ஒரே ஹைட்டா இருக்கும், ஒரே இது இருக்கும். ஆனா டென்சிட்டி வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா டென்சிட்டிங்கிறது என்னன்னா ஒரு வால்யூம்ல இருக்கிற அதோட மாஸ் அந்த நிறையோட இது டென்சிட்டி வருது. இந்த டென்சிட்டி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மாறும். இப்ப சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சின்னதா ஒரு காட்டன் இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா? இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு இதை நீங்க நம்ம நம்ம ஸ்கூல்ல வந்து பிளாக் போர்டு யூஸ் பண்ண டஸ்டர் அளவுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சேன்னா எது வந்து அதிகமா வெயிட்டா இருக்கும்னா அந்த நம்ம யூஸ் பண்ற டஸ்டர் தான். அது வுட் அண்ட் டஸ்டர் அதிகமா இருக்கும். ஆனா அதே நீங்க ஸ்பாஞ்ச் கட் பண்ணி வைக்கும் போது அந்த ஸ்பாஞ்சோட வெயிட் வந்து லெஸ்ஸா இருக்கும். என்ன காரணம்னா எல்லாமே ஹைட் அதோட லென்த் பிரெத் எல்லாமே ஈக்குவலா இருந்தாலும் அந்த டென்சிட்டி வந்து என்ன ஆகும்னா டென்சிட்டி வந்து இதுக்கு வந்து ஒன்று பிளாக் போர்ட் டஸ்டருக்கு வந்து அதிகமா இருக்கும், அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து நாம இங்க மெஷர் பண்றோம் இந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டேக் ஏ வாட்டர் இன் ஏ பீக்கர் அண்ட் டிராப் இன் அயன் பால். ஒரு அயன் பால் வந்து நீங்க தண்ணிக்குள்ள போடுறீங்க. அது என்ன ஆகும்? வாட் யூ அப்சர்வ்? த அயன் பால் வந்து சிங்க்ஸ் அண்ட் த கார்க் ஃப்ளோட்ஸ் ஆர் ஷோன் இன் த ஃபிகர் இல்லையா? இப்போ என்ன ஆயிரும்? அயன் பால் என்ன ஆயிரும்னா சிங்க் ஆயிரும், கார்க்கு மேலே இருக்கும். ஆனா பார்த்தேன்னா ரெண்டுமே ஒரே சைஸாக தெரியுது. ஏன் வருதுன்னா இதுதான் ஒன்லி தான் நம்ம என்னன்னா டென்சிட்டி வந்து இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். பாருங்க, இப்போ ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட். ஹெவி ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? ஆக்சுவலா
இந்த இது விட தான் இந்த உடன் இதுதான் என்னாகும், இதை வந்து இனிமேல் ஆகணும். ஆனா நமக்கு வந்து இது ஆகல. ஒய் டஸ் மெட்டல் காயின் சிங்ஸ் இன் வாட்டர் வேர் மச் ஹெவியர் உடன். இப்போ வந்து நம்ம என்ன என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹெவியான ஆப்ஜெக்ட் உள்ள மூவ்து அப்படின்னா, இப்போ காயின்ஸ் பாருங்க, காயின்ஸ் வந்து இது காயின்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த உட்டன் பீஸ் இதுதான் ரொம்ப வெயிட்டா தெரியுது இல்லையா? ஆனா காயின்ஸ் வந்து உள்ள போயிருது. இது உட்டன் பீஸ் வந்து என்னாகும், மேல வந்து நின்னுட்டு இல்லையா? அப்போ ஏன் என்ன ரீசன்னா, இப்ப இது டென்சிட்டில இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதுதான் இங்க நம்ம டெரைவ் பண்ண போறோம். இங்க பாருங்க. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் இஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கன்டெயின் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூம்ல எந்த அளவுக்கு அதோட நிறை இருக்குதோ, அதுதான் டென்சிட்டியோட நம்ம சொல்றோம். அந்த டென்சிட்டி பொறுத்து தான் நம்ம அதோட மாஸ் வந்து வேறுபடுது. அதனால தான் என்ன ஆகும்னா, இந்த காயின்ஸ் வந்து கீழ வந்து சிங்க் ஆகுது. இந்த உட்டன் இது வந்து என்ன ஆகுது, மேல வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குது. இது ஃபார்முலா பாருங்க. இதோட ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் இந்த இதுல இருக்கும். இப்போ டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் பாருங்க. என்னன்னா இது த மெட்டீரியல் வித் மோர் டென்சிட்டி ஆர் கால்ட் என்னாங்கன்னா டென்சர் அண்ட் த மெட்டீரியல் வித் லெஸ் டென்சிட்டி வந்து ரேரர் இல்லையா? டென்சர் இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அது வந்து கீழ வந்து கொஞ்சம் சாய்ஸ் குடுத்துட்டு, இதுல விச் ஒன் இஸ் த டென்சர் பார்ட்டிகிள் அப்படின்னா, அதே மாரி விச் ஒன் இஸ் த ரேரர். இதுல வந்து நீங்க இந்த மெத்தட் வச்சு நீங்க அத வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல ஒரு மெயின் குடுத்துருக்காங்க. இங்கிருந்து கூட நெறைய 1, 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது என்னென்ன இருக்கு? டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர்ல என்னென்ன மாரி ஒரு டென்சிட்டி வந்து நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க. கேஸ் இருக்கும்போது இது வந்து ஏர். இப்ப ஏர் வந்து 1.2 கிலோகிராம்ஸ். இதெல்லாம் என்னன்னா டென்சிட்டி வந்து நம்ம கிலோகிராம்ஸ்ல நமக்கு மெஷர் பண்ணுது. கெரோசின்ல வந்து 800, லிக்விட்ல வந்து வாட்டர் 1000, கெரோசின் 800, மெர்க்குரி வந்து 13,600 வருது. வுட் வந்து 770, அலுமினியம் 2700, இப்ப அயர்ன் வந்து 7,800. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இதோட இந்த மெர்க்குரி இதெல்லாம் லெவல் எல்லாமே டென்சிட்டி இதில பாரு எது அதிகமா இருக்கு பாருங்க. 13,600 இல்லையா? இது வந்து மெர்க்குரி வந்து இருக்கிறதுல ரொம்ப டென்சிட்டி வந்து அதிகமான ஒரு பொருளா இருக்குது. இதையும் நீங்க நோட் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து கேட்பாங்க. அது லிக்விட்ல இருக்கிறதுல ரொம்ப ஹையர் டென்சிட்டி ப்ராடக்ட். அப்போ இப்ப இதோட மெயின் ஃபார்முலா வந்து டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். மாஸ் வந்து டென்சிட்டி இன்டு வால்யூம். வால்யூம் வந்து மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து எனக்கு டிஸ்டன்ஸ்க்கு வந்துரலாம். இப்ப டிஸ்டன்ஸ்ல வந்து 2 லாங் டிஸ்டன்ஸ்லயே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர். இப்ப அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது ஒரு சிம்பிளா ரொம்ப குயிக்கா ஈஸியா பாத்தீங்களா? அதாவது என்ன அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம எர்த்தில் இருந்து சன்னுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? இப்ப இது வந்து என்னன்னா பெரிஹீலியன் அண்ட் எஃபீலியன் பார்க்கிறோம். இப்ப பெரிஹீலியன் வரும்போது இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க. 147.1. இது எஃபீலியன் வரும்போது 152.1 இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு எர்த் வந்து நம்ம ரொட்டேட் ஆயிட்டு வரும்போது, இந்த பெரிலியன் வரும்போது நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா தெரியும். இந்த எஃபிலியன் வரும்போது எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா தெரியும். அப்ப இது 2யும் ஆவரேஜா ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாங்க. அதுதான் ஒண்ணுமில்ல 147யும் 152யும் ஆவரேஜ் பண்ணி என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 149.6 வந்து இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இதுதான் நமக்கு என்னன்னா ஒரு லைட் இயர். அது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப இத வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம என்னன்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ இது எப்படி ஏயு வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? இதோட வெயிட்டையும், இதோட டிஸ்டன்ஸையும், இந்த அஃபிலியனோட டிஸ்டன்ஸையும், பெரிய டிஸ்டன்ஸ் 2மே எடுத்து ஒரு ஆவரேஜ் நம்பர் குடுத்துருக்காங்க. இத வச்சு வந்து நம்ம ஃபர்தர் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். இப்ப லைட் இயர்ங்கிறது இதுவும் அதே தான் நியரஸ்ட் ரொம்ப ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுல பார்க்கும்போது இந்த ப்ராக்ஸிமா சென்டரி பார்க்கும் இல்ல இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏயுல சொல்றாங்க. நம்ம அஸ்ட்ரானமிக் யூனிட்ல. இப்ப இத ஒரு அஸ்ட்ரானமி யூனிட் வந்து எவ்வளவு லைட் இயர்ங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம். அப்ப இது எப்படி வருதுன்னா, இதோட வந்து 24 இயர்ஸ் வந்து இத வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு லைட் இயர்ஸ் ஈக்குவல் டூ 9.46 இன்டு 10 டூ த பவர் ஆஃப் 15ல வந்து உங்களுக்கு இது லைட் இயர் வந்து இங்க பார்க்கலாம். அப்ப இது பாருங்க, ஒன் டெர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர்ல வந்து ப்ராக்ஸிமா சென்ச்சுரி இஸ் அட் 4.222 லைட் இயர்ஸ் ஃப்ரம் தி எர்த் the solar system. The earth is located 25,000 light years away from the galactic center. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த மெஷர் பாருங்க. ஒரு லைட் இயர் அந்த லைட் இயரோட அந்த இதோட குவான்டிட்டி பாருங்க 9.46 into 10 to the power 15 m. அதே மாதிரி இது வந்து 1 ஆஸ்ட்ரானமி யூனிட் பார்த்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ இதுல வந்து இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே மாணவர்களே, இப்போ வந்து 7th ஏற்குறைய ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு புக் பேக் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். பாருங்க இது அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க என்ன காமன் நீங்க வந்து எதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க போறீங்கன்னா,
எனக்கு ஈஸியா பார்க்கும்போது இதுல டோட்டலா வரும்போது எங்களுக்கு புக் பேக் இங்கிருந்து பாருங்க. பாயிண்ட்ஸ் ரிமூவ் முன்னாடி பார்த்துக்கலாம். செட் ஆஃப் பிசிக்கல் என்னென்ன இருக்குது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் அப்புறம் யூனிட் பார்க்கலாம். அப்புறம் பிசிக்கல் குவான்டிட்டில ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்துருது. அப்புறம் ஏரியா ஆஃப் தி ஃபிகர் வந்து என்னன்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் வந்து ஸ்கொயர் மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்ல வந்து அந்த கிராஃப் ஷீட்ல நம்ம மெஷர் பண்றோம். அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைடு வந்து எதுல? வால்யூம். இந்த வால்யூமோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஆர் எம் கியூப். இந்த வால்யூம் ஆஃப் லிக்யூட்ல வந்து நம்ம எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 1 லிட்டர். அது 1 லிட்டர் வந்து 1000 சிசி. இப்போ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து என்ன? கெப்பாசிட்டி வந்து கண்டெய்னர்ல நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து யூனிட் வால்யூம் வந்து 1 எம் கியூப். இதை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எஸ்ஐ யூனிட்டோட டென்சிட்டி பாருங்க, மெஷன் பாருங்க. டென்சிட்டி வந்து கிராம் பர் சென்டிமீட்டருக்கு 1 கிராம் பர் சென்டிமீட்டருக்கு 10 to the power of கியூப் கிலோகிராம் கியூப் வந்துருது. இந்த மெட்டீரியல்ஸ் வித் ஹையர் டென்சிட்டி ஆர் கால்ட் வந்து டென்சர் மெட்டீரியல். லோயர் டென்சிட்டி வந்து ரேரர் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். இப்போ டென்சிட்டி ஆஃப் சாலிட் இஸ் ஹையர் தென் லிக்விட். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த சாலிட் வந்து எல்லாமே இந்த சிங்க் ஆயிட்டு வருது. இப்போ டென்சிட்டி இது ஒரு ஃபார்முலா பாருங்க, மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு வந்து என்ன? டென்சிட்டி இன்டு வால்யூம். இது நீங்க பாருங்க. அப்புறம் வால்யூம் அதே மாதிரி வால்யூம் வந்து மாஸ் பை டென்சிட்டி. இப்போ இதுல நெக்ஸ்ட் அது பார்த்தது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து 149.6 into 10 to the power of 6 கிலோமீட்டர். மீட்டர்ல இருக்கும்போது என்ன வரும்? இதுல வந்து நீங்க கிலோமீட்டர்ல நீங்க கொடுக்குறாங்களா மீட்டர்ல கொடுக்குறாங்களா பார்த்து இந்த யூனிட் வந்து கரெக்டா நீங்க போட்டுடணும். அப்போ ஒன் லைட் இயர் வந்து 9.46 10 to the power of 15 m. இது வந்து உங்களுக்கு டோட்டல் இங்க வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம புக் பேக் நம்ம பார்க்க போறோம். புக் பேக்ல பாருங்க ஈஸியா. இப்போ நீங்க சொல்லலாம் which of the following is a derived quantity அப்படின்னா ஏரியா. which of the following is correct? பாரு 1 லிட்டர் வந்து நிறைய அளவு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வந்து நீங்க 1000 cc கண்ண மூடி போடலாம். இப்போ எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 2 ஸ்பியர்ஸ் வந்து ரேஷியோ இருக்கும் போது the ratio of density என்பது 2:1. இந்த 2 ஸ்பியர் வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இந்த ரேஷியோ 2:1 கொடுத்தனா ரேஷியோ டென்சிட்டி வந்து 2:1 இருக்குது. லைட் இயர் வந்து எந்த யூனிட்? டைமு கிடையாது, டென்சிட்டி கிடையாது, டிஸ்டன்ஸ் தான் இதோட யூனிட். அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இங்க பாருங்க வால்யூம் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். அந்த இதுல பார்த்தோம் இல்லையா? அந்த பீக்கர்ல பார்த்து அந்த ஃபுட்டு கொடுத்து இது கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த இர்ரெகுலர் ஷேப்ல கல்லு. ஸோ இது வந்து யாரோட பிரின்சிபல்? ஆர்கிமிடிஸ். அப்புறம் 1 கியூபிக் மீட்டர் வந்து நம்ம எழுதும் போது என்னாகுன்னா கியூபிக் எவ்வளவு சென்டிமீட்டர் போறோம்? 10 lakhs. 10 lakhs வந்து கியூபிக் இந்த மாதிரி கொடுக்கும். கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்தா நீங்க 10 lakhs வரும். இப்போ டென்சிட்டி மெர்க்குரி நமக்கு பார்த்தோம். ஏன்னா 13,600 கிலோகிராம் எம் கியூப். அப்புறம் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது 1.496 10 to the power -19 மீட்டர் பார்த்தோம். த ஏரியா ஆஃப் லீவ் கேன் பி மெஷர்ட் யூஸ் வந்து கிராஃப் ஷீட் இல்லையா? சரி, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. த ரீஜன் கவர்ட் பை த பவுண்டரி பிளான் ஃபிகர் இஸ் கால்ட் வந்து வால்யூம். ஃபால்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர் என்ன? இது இந்த வால்யூம் கிடையாது, ஏரியான்னு சொல்லணும் இல்லையா? ஏரியாவில் பாருங்க, ஏரியா தான் த ரீஜன் கவர்ட் பை த பவுண்டரி ஆஃப் த பிளான். இது வந்து ஏரியா வரும். செகண்ட் வந்து வால்யூம் ஆஃப் லிக்யூட் கேன் பி ஃபவுண்ட் யூசிங் மெஷரிங் கண்டெய்னர். சரி தானே? ட்ரூ. வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசின். ட்ரூ. ஏன்னா இங்க பாருங்க இந்த வாட்டரோட இந்த டென்சிட்டி பாருங்க. வாட்டர் எவ்வளவு பாருங்க. வாட்டர் வந்து 1000, கெரோசின் வந்து 800 இல்லையா? அப்போ வந்து வாட்டர் வந்து கெரோசின் விட இது வந்து டென்சர், கொஞ்சம் அதோட டென்சிட்டி வந்து அதிகமா இருக்குது, டென்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ கெரோசின் வந்து வாட்டர் கம்பேர் பண்ணா அது வந்து நம்ம ரேரர்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் டென்சர் தென் ட்ரூ. எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட்ஸ் இன் மெர்க்குரி. ட்ரூ. ஏன்னா அந்த இரும்பு வந்து ஏன் மேல இருக்குன்னா இரும்போட அந்த மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன பார்த்தோம்? 13,600 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இது ட்ரூ. சப்ஸ்டன்ஸ் which contain less number of molecules per unit volume is said to be denser. இது வந்து என்ன ஃபால்ஸ். இது வந்து என்னன்னா டென்சர்ங்கிறது நம்ம திக்னஸ் இல்லையா? டென்சர்ங்கிறது என்ன? நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்போ அதிகமான வெயிட் வந்து இங்க வந்து லெஸ் இது தப்பு. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? அது வந்து நம்ம அது தப்பு. அதுக்கு என்ன? அதுக்கு பதில் என்ன? மோர் நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா? இப்போ வந்து என்ன? அதனால இது ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே. இப்போ மேட்ச் ஃபாலோயிங் பாருங்க. ஏரியாவுக்கு என்ன? டைரக்ட் 1 நேரம் மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸுக்கு என்ன வருது? டிஸ்டன்ஸ் வந்து நேரா கீழே வந்துருங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்ன? லைட் இயர். இங்க வந்துடும் 2. டென்சிட்டி வந்து மூணாவது பாருங்க கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வால்யூம் பாருங்க 4 எம் கியூப். மாஸ்க்கு வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து கிலோகிராம். ஸோ இதை வந்து நீ கரெக்டா மேட்ச் பண்ணிருங்க. ஏரியாவுக்கு பாருங்க. ஏரியாவுக்கு வரும்போது உங்களுக்கு பிளேன் ஃபிகர்ஸ் வந்துடுது. லென்த் வந்து ரோப் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? லென்த்ல மெஷர் பண்றோம். டென்சிட்டி கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மெஷரிங் ஜார்ல வந்து வால்யூம் பண்றோம். மாஸ் ஃபிஃப்த் ஒன் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இல்லையா?
இப்போ ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 110 கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி எழுதணும்னா சின்ன அளவு இருந்து மேல பெரிய அளவு கொண்டு போறோம். 10 சிசி, அப்புறம் 100 சிசி, அப்புறம் 1 லிட்டர், அப்புறம் வந்து 10 லிட்டர். இல்ல இது வந்து நாம கொண்டு போறோம் இல்லையா? அப்ப அடுத்து வந்து காப்பர், அலுமினியம், கோல்டு அயன்ல வந்து என்னன்னா, இதுல நம்ம எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அலுமினியம் கோல்டு, அப்புறம் அடுத்து வந்து காப்பர், நெக்ஸ்ட் வந்து அயன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் போட்டு இந்த இந்த ஆர்டர்ல நீங்க இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா வந்தேன்னா ஏரியாவுக்கு வந்து எம் ஸ்கொயர், வால்யூக்கு வந்து எம் கியூப், இது கியூப்னு போடுங்க. லிக்விடுக்கு வந்து லிட்டர், சாலிடுக்கு வந்து கிலோகிராம், வாட்டருக்கு வந்து கெரோசின், அலுமினியத்துக்கு வந்து அயன். சரி, இப்போ அசர்ஷன் பாருங்க. இது இந்த கூற்று சரியா தவறாங்க இதுல. இது ஃபர்ஸ்ட் வந்து வந்து இது வந்து இதுல வந்து ஏ வந்து இங்க கரெக்ட். ஸ்டோன் இஸ் அன் irregular shaped object. கரெக்ட் தானே ரீசன்? கரெக்டா வரும். இப்போ இதுல செகண்ட்ல பார்க்கும்போது வுட் ஃபிளாட்ஸ் அண்ட் வாட்டர். ஏன் வந்து மரக்கட் வந்து தண்ணியில மிதக்குது? வாட்டர் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். இது ரீசன் கொடுத்துருக்காங்க. பி வந்து அசன் இதுல வந்து அயன் பால் இஸ் இன் வாட்டர். இதுல வந்து வாட்டர் வந்து டென்சர் தென் அயன். அதனால தான் பி வந்து இங்க கரெக்டா நாம இங்க பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்த்தா இதோட ஆன்சர் வெரி பிரீஃப்லி. இது வந்து கொஸ்டின் ஆன்சர் நீங்க வேணும்னு நீங்க ஃபர்தரா இந்த கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்னன்னா இப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல ஒரு குயிக் ரிவிஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எகைன் இது இங்க வந்துடலாம். இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் வந்துடலாம். எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் பார்த்தோம். இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு கண்ண மூடிட்டு கூட நீங்க ஒரு ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கலாம். யூனிட் இதுல வந்து ரெண்டு வகை யூனிட் பார்த்தோம். ஃபண்டமெண்டல், அப்புறம் டிரைவ்ட். ஃபண்டமெண்டல் வந்து பேசிக், டிரைவ்டுங்கிறது ஃபண்டமெண்டல் வச்சு நாம வந்து உருவாக்குறது. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த டென்சிட்டிங்கிறது என்ன, ஏரியா என்ன, வால்யூம் என்ன, எப்படி வந்து நம்ம மெஷர் பண்றோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது நமக்கு 2 யூனிட் வந்துருது. என்னன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒன்று வரும். அப்புறம் வந்து அந்த லைட் இயர் வந்துடும். இதோட கரெக்டா மெஷர் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இங்க இதே மெஷர்மெண்ட் பாடத்துல 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம இங்க இது கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய எம்சிக்கு வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம்.